Hi students, now இப்போ example 2.25 பார்க்கலாமா? Resolve into partial fraction. இப்போ importance நம்ம partial fraction நமக்கு நிச்சயமா நமக்கு இந்த ஒரு சம் பார்த்துக்கு பர்டிகுலர் சான்ஸ் இருக்கும். சரி நம்ம பார்க்கலாமா? இப்போ சம் எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் லெட் x plus 3 into x minus 4 இருக்கா? ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும் ஆக்சுவலி வந்து இந்த டினாமினேட்டரோட highest டிகிரி நம்ம பார்க்கணும். x into x ஒரு x ஸ்கொயர் வருமா, அப்போ நமக்கு 2 வருது. நியூமரேட்டர் பார்த்தா நமக்கு பவர் 1 தான் இல்லையா, இப்போ டிகிரி 1 வருது. அப்போ நமக்கு வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் மாடல் நம்ம போடலாம். அதாவது டினாமினேட்டர் டிகிரி எப்படி இருக்கு, நமக்கு இந்த நியூமரேட்டரோட கிரேட்டராக இருக்கு. ஓகே, அப்போ லெட்னு எடுத்துங்க. சம் ஈக்குவல் என்ன பண்ணலாம்னா, இங்கே நமக்கு டினாமினேட்டரோட டிகிரி 2 தானே வருது ஐஎஸ் டிகிரி. நமக்கு என்ன பண்ணலாம், இது அதாவது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் சரிங்களா. நமக்கு ரெண்டு கான்ஸ்டன்ட் இங்கே நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம், ஒன்று ஏ இன்னொன்று பி சரிங்களா. இப்போ ஏ பை என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் அது எக்ஸ் பிளஸ் 3 பிளஸ் இந்த பி பை நமக்கு செகண்ட் ஃபேக்டர் வந்துடும் சரிங்களா. இது வந்து குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனா ரெண்டு நமக்கு இந்த கான்ஸ்டன்ட் இன்க்ரீஸ் பண்ணும். சப்போஸ் இது கியூபிக் ஈக்குவேஷனா தான் 3 கான்ஸ்டன்ட் நமக்கு இன்க்ரீஸ் பண்ணும் சரியா, அதாவது 3 ஃபேக்டர் இருந்தா சரிங்களா. அப்போ ஏ பை ஃபர்ஸ்ட் ஃபேக்டர், பி பை செகண்ட், சி பை தேர்ட் ஃபேக்டர் இப்படி வரும். இங்கே நம்ம ரெண்டு ஃபேக்டர் தான் இருக்கு, அதனால இப்படி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப் போகாம நமக்கு நியூமரேட்டர் எடுத்துங்க, இங்கே எக்ஸ் எடுத்துங்க, இங்கே என்ன இருக்கு ஏ இருக்குல்ல நியூமரேட்டர் எடுத்துங்க. என்ன பண்ணுங்க, இந்த எக்ஸ் பிளஸ் 3 இருக்கு இல்லையா, இந்த ஏ பை இல்லையா, அந்த எக்ஸ் பிளஸ் 3 நம்ம எக்ஸ் பிளஸ் 3 இருக்குல்ல, இது என்ன பண்ணுங்க, நீங்க இந்த லெஃப்ட் சைடு இருக்குல்ல இந்த எக்ஸ் பிளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 4 இதை டிவைட் பண்ணுங்க. அப்போனா உங்களுக்கு எக்ஸ் பிளஸ் 3 எக்ஸ் பிளஸ் 3 கேன்சல் ஆகிடுமா, அப்போ எது நம்ம ஆன்சர் வரும், எக்ஸ் மைனஸ் 4 அதை இங்கே நம்ம மல்டி பண்ணி பிளஸ் அதே போல பி இன்ட்டு நெக்ஸ்ட் நம்ம அதே போல பண்ணுங்க, இந்த எக்ஸ் மைனஸ் 4 டிவைட் பண்ணுங்க. அப்போ எது நம்ம கேன்சல், எக்ஸ் மைனஸ் 4 கேன்சல் ஆகும், எது நம்ம ஆன்சர் வரும், எக்ஸ் பிளஸ் 3 ஆன்சர். அவ்வளோ நார்மல் எல்சிஎம் போடுறோம்ல அதுதான். ஏன்னா இந்த ரைட் சைடு பார்த்துச்சுங்க, இந்த எக்ஸ் பிளஸ் 3 எக்ஸ் மைனஸ் 4 இதோட எல்சிஎம் தான் வரும், கண்டிப்பா இது வரும் இல்லை, எக்ஸ் பிளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 4 தான் எல்சிஎம் வரும், அதாச்சும் தான் போறேன் நான். இப்போ என்ன பண்ணலாம், புட் எக்ஸுக்கு என்ன பண்ணலாம், பிளஸ் 4 போடலாமா. அப்புறம் நான் உங்களுக்கு இந்த ஏ பார்ட் 0 இல்லையா, அப்போ 4 ஈக்குவல் டு 0 பிளஸ் பி இன்ட்டுனது 4 பிளஸ் 3 இப்போ 7b வருமா, பி ஈக்குவல் டு 7b, பி வரும் 4/7. நெக்ஸ்ட் நம்ம ஏ வரைக்கும் ஃபைன் பண்ணோம், அப்புறம் பண்ணலாம் பி பார்ட் 0 ஆகும். அப்புறம் பண்ணலாம் எக்ஸ் மைனஸ் 3 போடலாமா, புட் எக்ஸோட மைனஸ் 3 போனால் நமக்கு அந்த எக்ஸ் மைனஸ் 3 வருமா, ஏ இன்ட்டு மைனஸ் 3 மைனஸ் 4 வந்துடும். பி பார்ட் ஃபுல்லாக 0 இல்லையா, இப்போ மைனஸ் 3 ஈக்குவல் டு ஏ இன்ட்டு வரும் மைனஸ் 7 வருமா, மைனஸ் 7 போட்டுமா, மைனஸ் 7a மைனஸ் கேன்சலா. அப்போ ஏ வரும் 3/7. இது ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, அப்படியே சம்ல சப்ஸ்டிட் பண்ணுங்க. therefore x by x plus 3 into x minus 4 equal to a by a நமக்கு வந்து 3/7, அப்போ 3/7 into x plus 3 plus b into 4 by நமக்கு வந்து 7 into x minus 4. அவ்வளோதான் சரிங்களா. இந்த ஒரு ஸ்டெப்னா கொஞ்சம் லைட்டாக புரிஞ்சுங்க, அதான் ஒன்றும் இல்லை. அது கொஞ்சம் உங்களுக்கு டிஃபீட் ஆகும். நீங்கள் ரெண்டு சம் நம்ம ப்ரீவியஸ் சம்லாம் நீங்கள் எக்ஸைஸ் சம்லாம் பார்த்தீங்கன்னா இது நீங்களே டக்குன்னு போட்டலாம். ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும் சரிங்களா. அப்போ இந்த அந்த எக்ஸாம்பிள்ஸ் எக்ஸைஸ் சம் போட்டுக்கலாம், அதெல்லாம் கொஞ்சம் பாருங்க, கொஞ்சம் கிளியர் ஆகும்.